சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. இதன் மூலம் ICC நாக் அவுட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி 14 ஆண்டு கால சோதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இந்தியா. இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெறும் இந்த தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென் ஆப்பிரிக்கா, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து ஆகிய 8 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகிறது. இதில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவுகளிலும் தலா 4 அணிகள் இடம்பெற்ற நிலையில் லீக் சுற்றுகள் முடிவில் புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணி அரையிறுதி போட்டிக்கு முன்னேறும். அந்த வகையில் A பிரிவில் இந்தியா, நியூசிலாந்து அணியும், B பிரிவில் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அணியும் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறின. இந்த நிலையில் துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற முதல் அரையிறுதி போட்டியில் இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணி 49.3 ஓவர்களில் 264 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. ஆஸ்திரேலியா அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் 73 ரன்களும், அலெக்ஸ் கேரி 63 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணி தரப்பில் முகமது சமி 3 விக்கெட்டுகளையும், வருண் சக்கரவர்த்தி மற்றும் ரவீந்திர ஜடேஜா தலா 2 விக்கெட்டுகளையும், ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்சர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பின்னர் 265 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 48.1 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 267 ரன்கள் எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதன் மூலம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு ICC நாக் அவுட் தொடரில் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி தொடர் சோதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இந்தியா. இதற்கு முன்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணியை இந்தியா தோற்கடித்திருந்த நிலையில் அதன் பிறகு நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை, 50 ஓவர் உலகக்கோப்பை மற்றும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என அனைத்து விதமான நாக் அவுட் போட்டிகளிலும் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வியடைந்தது. தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய படை. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றுமா என்று ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.